எல்லாரும் ஒரு காலகட்டத்தில் இங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு வயதுல மூத்தவர்களா இருந்திருக்கீங்க. நீங்க பெரிய சாதனைகள்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது நான் பிறந்திருக்கவே மாட்டேன், அப்படிப்பட்ட அனுபவத்தோடு உள்ளவங்களா இந்த மேடையில உட்கார்ந்துருக்கீங்க. உங்க முன்னாடி நான் சொல்றேன், நம்மளுடைய செகண்ட் இன்னிங்ஸ் நம்ம லைஃப் முடிஞ்சது அப்படின்னு தொடங்குற இடத்துல மணிமேகலை செல்வராஜன் அவர்கள் ஒரு வாழ்க்கையை தொடங்கி இருக்கிறாங்க. சமீபத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு சிறிய விபத்து மாதிரி, அல்லது விபத்து இல்லை, அந்த விபத்து மன ரீதியா அவங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புனால ஒரு சின்ன ஒரு அவங்களுடைய உடல்நிலையில மிக ஒரு சின்ன பாதிப்பா தொடங்கி அடுத்தடுத்த நொடிகள்ல அடுத்தடுத்த நிமிடங்கள்ல மிகப்பெரிய பாதிப்பா எங்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணணும் அப்படின்ற லெவலுக்கு நாங்க நினைச்சிட்டு இருக்கும்போது ஆம்புலன்ஸுக்கு முன்னாடி வந்து நின்றது அவங்களுடைய மருமகள். இலக்கிய கூட்டத்துக்கு மட்டும் இல்ல, இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு மட்டும் இல்ல, இந்த அவங்களுடைய அத்தனை நல்லது கெட்டது அத்தனைக்கும் அவங்களுடைய உறவுகள் துணை நிற்கிறாங்க. அவங்க மகன் வேலூர் போன ஒரு காரை திருப்பிட்டு வேகமா ஓடி வர்றாரு. ஆம்புலன்ஸ்ல போன் பண்ணலாம் நினைக்கும் போது அதுக்கு முன்னாடி அவங்களுடைய மருமகள் அவங்க காரையே ஆம்புலன்ஸா பயன்படுத்தி ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போய் அவங்களை காப்பாத்துறாங்க. அவங்களுடைய மகன் மருமகன் பேர குழந்தைகள் எல்லாமே இன்னைக்கு அமெரிக்கால இருந்து இந்த நிகழ்ச்சிக்காகவும் அவங்களுடைய தந்தையுடைய அந்த நினைவு நாள் நிகழ்ச்சிக்காகவும் அமெரிக்கால இருந்து கிளம்பி வந்திருக்காங்க. இலக்கியத்தும் உறவுகளுக்கும் அவங்களுடைய குடும்பம் எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுக்குது, நண்பர்கள் எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படிங்கறத இந்த மேடை சாட்சியாக இங்க சொல்லிட்டு இருக்கு. ஒரு சின்ன கதையை நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த கதை நீங்க யூடியூப்ல பார்த்திருக்கலாம், சோசியல் மீடியால பார்த்திருக்கலாம். இந்த கதையை சொல்லிட்டு நான் விடைபெறேன். இந்த வயதுல இங்க கூடி இருக்கிற இந்த ஒரு பேரிளம் பருவத்தில் இருக்கக்கூடிய நீங்க இந்த கதையை தெரிஞ்சக்கூடியது, இந்த கதையை ஏற்கனவே தெரிஞ்சிருந்தாலும் கூடிய இந்த சபையில இந்த சூழலில உணர்ச்சி பூர்வமான இந்த அரங்கத்தில் இந்த கதை சொல்லப்படும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த கதை மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதாவது இங்க நிறைய பகுத்தறிவாதிகள் இருக்கீங்க, கடவுள் பொறுப்பு கொள்கை இருப்பீங்க. ஆனாலும் ஒரு பழமொழி சொன்னா அனுபவிக்கணும், ஆராய்ச்சி பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி இந்த கதை உண்மையா இருந்தாலும் இல்லைனாலும் கலைஞரே சில புராண கதைகள்லாம் மேடையில் சொல்லுவார் நகைச்சுவைக்காக. அது மாதிரி ஒரு புராண கதை தான், ஆனால் அது நம்பணுன்ற அவசியம் கிடையாது. அந்த கதை சொல்ல வேண்டிய ஒரு கருத்து என்ன அப்படின்றத சொல்லிட்டு அந்த கதைக்கும் மணிமேகலை சிவராமனுக்கும் என்ன சம்பந்தம், அந்த கதைக்கும் இங்கே உட்கார்ந்து இருக்கக்கூடிய 92 வயதாகக்கூடிய நம்முடைய மூத்த இயக்குனர் எஸ் பி முத்துராமன் அவர்களுக்கும் என்ன சம்பந்தம், அந்த கதைக்கும் இந்த அரங்கத்திலே கடைசியாக உட்கார்ந்து இருக்கக்கூடிய உங்களுக்கும் இந்த கதைக்கும் என்ன சம்பந்தம் என்பதை சொல்லிக்கொண்டு நான் விடைபெற இருக்கிறேன். அந்த கதையானது இந்த கதை நடக்கல, இப்ப நான் சொல்ல போறது எங்கேயுமே நடக்கல. ஆனா இந்த கதை மூலமா சொல்ல வர்ற கருத்து என்னங்கிறது தான். தஞ்சாவூர் மாவட்டத்தில் வரகூர் கிராமம், எங்களுடைய கிராமம் வரகூர் கிராமம். அந்த கிராமத்துல கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி, அந்த கிராமத்தில் மட்டும் இல்ல தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒட்டுமொத்தமா மழை பெய்யறது எல்லாமே நின்று போயிடுச்சு. மழை பெய்யுற திமேடியில் கதை தெரியும் நினைக்கிறேன், சிரிக்கிறாரு. மழை பெய்யறது எல்லாமே நின்று போயிடுச்சு. தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒட்டுமொத்தமா அது வறண்ட பூமியா மாறி போயிடுச்சு, வானம் பார்த்த பூமியா மாறி போயிடுச்சு. ஆத்துல தண்ணி வெள்ள காவிரி எல்லாம் வத்தி போச்சு. நல்லா கேட்டுக்கவே, இது கற்பனை தான். ஆனா கற்பனை மட்டுமல்ல, இதுக்குள்ள ஒரு வாழ்க்கை இருக்கு. அந்த வானம் பார்த்த பூமியா மாறி போச்சு. அங்க விவசாயமே பண்ண முடியாது. மற்ற ஊர்கள்லாம் எல்லா ஊர்களையும் ஃபேக்டரி வேற வேற தொழிலா இருக்கும். ஆனா தஞ்சை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் விவசாயத்தை மட்டுமே நம்பி இருக்கிற அந்த ஊரு வானம் பார்த்த பூமியா மாறி போச்சு. ஆத்துல தண்ணி வெள்ள மழை பெய்யாதனால விவசாயம் பொய்த்து போச்சு. விவசாயம் இல்லாதனால அந்த ஊர் மக்கள் எல்லாம் அப்படியே பஞ்சம் முளைக்கிறதுக்காக திருப்பூர் பனிய கம்பெனிக்கும் துபாய்க்கு ஒட்டகம் வைக்கிறதுக்கு இப்படி வெவ்வேறு இடங்களுக்கு மைக்ரேட் ஆகிறாங்க, பஞ்சம் பிழைக்கிறதுக்காக அங்கிருந்து மாறி போறதுக்காக ஒரு முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப ஊரே எங்களுடைய வரகூர் சொந்த கிராமத்துல அந்த ஊரே காலி பண்ணிட்டு அப்படியே பஞ்சம் பிழைக்கிறதுக்காக துணிமணி எல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க கையில கிடைக்கிற பொருள் எல்லாம் எடுத்துக்கிட்டு திரும்பி எப்ப வருவோம்னு தெரியாம அந்த ஊரை விட்டு அப்படியே காலி பண்ணி அப்படியே பரதேசி கூலமா பஞ்சம் பிழைக்கிறதுக்காக அந்த கிராமத்தை விட்டு மக்கள் எல்லாம் அப்படியே கிளம்பி போறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த காலத்துல வண்டி மாடோட அப்படியே கிளம்பி போறாங்கன்னு வச்சுக்கோங்க. அங்க ஒரே ஒரு கிழமை மட்டும் அதுக்கு முன்னாடி இந்த கதையில ஒரு விஷயம் இருக்கு. ஏன் இந்த ஊர் தஞ்சை மாவட்டத்தில் இந்த வரகூர் கிராமத்துல பர்டிகுலர் இந்த மாவட்டத்துல ஏன் மழை பெய்யாம போச்சுன்னா, அந்த மக்களுக்கு நீர் மேலாண்மை தெரியல. ஆத்துல எப்பயாவது தண்ணி வரும்போது அந்த தண்ணியை சேகரிக்க தெரியல. மழை பெய்யும் போது அந்த தண்ணியை ஏரி குளம்லாம் வெட்டி அதை பாதுகாக்க தெரியலன்றதுனால அந்த ஸ்ரீரங்கம் பெருமாள் கற்பனை தான், பகுத்தறிவாளர்கள் மன்னிக்கணும், இது கற்பனை தான். ஸ்ரீரங்கம் பெருமாள் அவர் கோச்சுக்கிட்டு அவர் சங்கு ஊதுறதை நிப்பாட்டிட்டார். ஸ்ரீரங்கம் பெருமாள் சங்கு எடுத்து ஊதுனாதான் மழை பெய்யும் அப்படின்றது ஐதீகமா நம்பப்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்ரீரங்க பெருமாள் சங்கு ஊதுனாதான் மழை பெய்யும். அவர் சங்கு எடுத்து ஊதாதனால அந்த ஊர்ல மழை பெய்யல, மழை பெய்யனால பஞ்சம் ஆயிடுச்சு. இந்த மக்கள் எல்லாம் கஷ்டப்படுறாங்க. ஸ்ரீரங்க பெருமாளுடைய மனைவி பெருமாள் சொல்றாங்க, பாருங்க மக்களுடைய நிலைமையை பாருங்க, மக்கள் இப்படி பஞ்சம் முளைக்க ஊர் ஊரா போயிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு மனசுல இறக்கமே இல்லையா? அந்த சங்கு எடுத்து ஊதுங்க, சங்கு எடுத்து ஊதுனா மழை பெய்யும், விவசாயம் செழிக்கும், மக்கள் எல்லாம் வேற ஊருக்கு போகாம இந்த ஊர்ல நினைச்சு வாழ்வாங்க, சங்கு எடுத்து ஊதுங்க பெருமாளுடைய மனைவி சொல்லி கூட பெருமாள் சொல்றாரு, இவங்களுக்கு நீர் மேலாண்மை இல்ல, நீரை சேகரிக்கக்கூடிய அந்த அறிவு இல்ல, இவங்க கிடைத்த நீரை விரயம் பண்ணிட்டாங்க. அதனால இந்த தண்டனையை ஒரு நூற்றாண்டாவது இவங்க அனுபவிச்சு
அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சங்கம் எடுத்து ஊத மாட்டேன்னு சொல்லி அந்த சங்கம் எடுத்து ஒரு பெட்டிக்குள்ள வச்சுட்டு அந்த பெட்டியை மூடி அந்த பூட்டு சாவி எடுத்துட்டு இடுப்பு முடிஞ்சுக்கிட்டு அந்த பெருமாள் ஸ்ரீரங்க பெருமாள் வந்து அந்த பெட்டியில படுத்துட்டாரு. நான் 100 வருஷம் கழிச்சு தான் எந்திரிப்பேன், இதெல்லாம் கற்பனை தானே, 100 வருஷம் கழிச்சு தான் எந்திரிப்பேன் அப்படின்னு சொல்லி படுத்துட்டாரு, எந்திரிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப மனைவி, பெருமாளுடைய மனைவி எவ்வளவோ பதறாங்க, மக்கள் பாருங்க பஞ்சம் பசி எல்லாம் சாகுறாங்க, வெளியூர் போறாங்க பதறாங்க. பெருமாள் அதை பத்தி கவலை இல்லை, அவர் சைவத்துக்கு போயிட்டாரு. இப்போ அந்த கிராமத்துல எல்லா மக்களும் ஊரை விட்டு எல்லாரும் காலி பண்ணி பஞ்சம் முளைக்கிறதுக்காக அப்படியே பரதேசி கோலத்துல ஊரை விட்டு கூட்ட பிடிச்சோட வண்டி கட்டிட்டு எல்லாம் வெளியூருக்கு அப்படியே கிளம்பி வெளிநாட்டுக்கு அப்படி கிளம்பி போயிட்டு இருக்கிறப்ப ஒரே ஒரு வயசான கிழவன், நல்லா கேளுங்க, ஒரே ஒரு வயசான கிழவன் மட்டும் ஒரு ஏறு கலப்பை எடுத்துக்கிட்டு வயக்காட்டு பக்கம் போயிருக்கிறான். எல்லாரும் அவனை பார்த்து சொல்லியிருக்காங்க, தண்ணியே இல்ல, பாறை மாதிரி மாறி போச்சு தஞ்சாவூர் பூமி, நீ அந்த பாறையில உழுவுறதுக்கு ஏறு கலப்பை எடுத்துட்டு போயிட்டு இருக்கலையே, உனக்கு அறிவு இல்லையா, எங்களோட சேர்ந்து வச்சுனா வந்தினா உயிரையாவது காப்பாத்திக்கலாம், இந்த ஏறு கலப்பை எடுத்துக்கிட்டு எதுக்கு நீ வயக்காட்டு பக்கம் போற, பைத்தியமா நீ அப்படின்னு சொல்லி அந்த ஏழை கிழவனை பார்த்து எல்லாரும் சொல்றாங்க. அப்ப அந்த ஏழை கிழவன் சொல்றான், நீங்க எல்லாம் வெளியூர் போன பிறகு அதுக்கப்புறம் என்னைக்காவது நாள் மழை பெய்யும் போது விவசாயம் பண்ணாமல் யோசிக்கும் போது அந்த கலப்பையை வச்சு அந்த வயலை எப்படி உழுவுறது அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாம் மறந்து போயிடும். அதுக்காக நான் தண்ணி வருதோ இல்லையோ என்னுடைய கடமையை நான் செஞ்சுக்கிட்டே இருக்கேன், அது வறண்ட பூமியா மாறினாலும் என்னுடைய ஏறு கலப்பை எடுத்துக்கிட்டு அந்த பூமியை நான் உழுதுகிட்டு இருக்கிறேன். நீங்க திரும்பி வரும்போது உங்களுக்கு எல்லாம் அந்த ஏறு கலப்பை வச்சுக்கிட்டு வயலை எப்படி உழுவுறது அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு மறந்து போயிடும். அப்படி மறந்து போறதுக்கு கத்துக் கொடுக்கறதுக்கு நான் ஒருத்தனாவது வேண்டாமா, நிச்சயமா உயிரை கையில பிடிச்சு நான் இருப்பேன், நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு அந்த கிழவன் சொல்றான். இப்போ பெருமாளை எழுப்பி விட்டுற மனைவி எழுப்பி விடுறாங்க, முடிச்சுட்டு தான் இருக்கேன் சொல்லு அப்படின்னு பாரு, தூங்குற மாதிரி தான் நடிக்கிற சொல்லு. பாத்தீங்களா அந்த கிழவனை? ஆமா ஆமா, ஒரு பைத்தியக்காரன், மழையே பெய்ய போறது இல்ல, அந்த கிழமை ஏறு கிளப்பி வச்சுட்டு என்ன போறான். இல்லைங்க அதுக்கு இல்லைங்க, பெருமாள் மனைவி சொன்னாங்க, அதுக்கு இல்லைங்க, மறந்து போயிருன்றதுக்காக ஏறு கலப்பையை எப்படி உழுவுறது மறந்து போயிருக்கிறனால அவங்க உழுது பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், ஊர்ல எப்படியா உயிரை கையில பிடிச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதே மாதிரி இந்த சங்கு ஊதுறது 100 வருஷம் கழிச்சு உங்களுக்கு மறந்து போயிடும், சும்மா ஒரு தடவை எடுத்து ஊதி பார்த்துக்கங்க அப்படின்னா. ஆமா இல்ல, எனக்கு மறந்து போயிரும்ல, சும்மா எடுத்து மெதுவா ஊதி பார்த்துக்கிறேன்னு சொல்லி இது யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்றாரு. மெதுவா சங்கு எடுத்து ஊதுறாரு, அப்படியே சோடு மழை பெய்யுது. மக்கள் எல்லாமே, பெருமாளே எங்களை மன்னிச்சிட்டீங்களா, நாங்க இனிமே வந்து நீரை வேஸ்ட் ஆக்க மாட்டோம், நீரை வந்து விரயமாக்க மாட்டோம், நீர் மேலாண்மையை நாங்க கையாளுவோம், நீரை சேகரிப்போம், விவசாயத்தை ஒழுங்கா பண்ணுவோம், பெருமாளே அப்படின்னு அந்த கிராமமே, தஞ்சை மாவட்டத்தில் இருக்கிற அந்த வரவூர் கிராமமே கையெழுத்து கும்பிடுச்சு, நாங்க மன்னிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி நாங்க எல்லாம் விவசாயம் பண்ண போனாங்க. அந்த மாதிரி இந்த சூழல் மனிதனுக்கு எப்படி இருந்தாலும் இனிமே வாழ்க்கையே இல்லை அப்படின்னு தெரிஞ்சாலும் அங்கேருந்து ஒரு வாழ்க்கையை தொடங்குறது இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை தொடங்குறது மணிமேகலை சிவராமன் அவர்கள் பார்த்து எல்லாரும் எஸ்பி முத்துராமன் அவருடைய தொடங்கிய வாழ்க்கை முடிச்சிட்டாங்க. கடைசி பாயிண்ட், எஸ்பி முத்துராமன் அவருடைய வயதுல அவருக்கு முன்னாடி ஓடுனவங்க, அவரோட சேர்ந்து ஓடுனவங்க, அவருக்கு பிறகு ஓடுனவங்க, அவருடைய தலைமுறைக்கும் அடுத்த தலைமுறை 3வது தலைமுறைக்கு வந்தவங்களா இன்னைக்கு வந்து ரிட்டையர் ஆயிட்டாங்க. வீட்டை விட்டு வெளியில வரல. அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. ஒழுக்கமின்மைன்னு ஒரு காரணம் இருக்குது சினிமாவில். ஐயா ஒழுக்கமானவர், ஒழுக்கமின் ஐயா ஒழுக்கம் கைதட்டலாம், நல்லா கைதட்டலாம். எஸ்பி முத்துராமன் ஐயா அவர்கள் தன்னுடைய சுய ஒழுக்கத்தினால இந்த வயலில் நின்றுட்டு இருக்கிறார். அது மட்டும் இல்ல, ஒழுக்கம் மட்டும் இல்ல, அந்த கிழவன் கதையில சொன்னேன் அது மாதிரி இதோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிற எல்லா கட்டத்திலையும் புதிய ஒரு செயல்பாட்டை தொடங்கு. இந்த வயது நிச்சயமா சொல்லுவேன், இந்த வயதுல ரஜினி வச்சு 25 படம் பண்ணிருக்காரு, பெரிய சாதனை பண்ணிருக்காரு, நிறைய சம்பாதிச்சு கொடுத்திருக்காரு, ஏவிஎம்க்கு அவ்வளவு பெரிய ஒரு செல்ல பிள்ளையா இருந்திருக்காரு, அவ்வளவு விஷயங்கள் எல்லாமே. அவருடைய சீனியர் ஜூனியர் எல்லாருமே வந்து மறைஞ்சிட்டாங்க, ஓய்வடைஞ்சிட்டாங்க, வீட்டுல முடங்கிட்டாங்க. ஆனா இந்த இலக்கிய கூட்டத்துக்கும் தன்னுடைய இந்த வயதிலையும் கிளம்பி வந்துட்டு இருக்கிறான்ல, அந்த கிழவனாகத்தான் ஐயாவை நான் பார்க்கிறேன். ஆனா எப்படி அந்த ஏழை கிழவன் ஏறெடுத்துக் கொண்டு சென்றாலும் அதே மாதிரி மணிமேகலை அவர்களை பார்க்கின்றேன். இந்த கதை மூலமா சொல்ல வருது என்னன்னா, நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சது தொடங்குற இடத்துலதான், சொல்ற இடத்துலதான் நம்முடைய வாழ்க்கையை தொடங்குது. அதனால இந்த நிகழ்ச்சி நம்முடைய வாழ்க்கையை தொடங்குறதுக்கு ஒரு முத்தாய்ப்பா இருக்கட்டும். இந்த நூல் வெளியீட்டு விழா நம்முடைய வாழ்க்கையில புதிய ஒரு விஷயத்தை, அவங்க எப்படி கார் கத்துக்கிட்டாங்களோ, அவங்க எப்படி கவிதை புத்தகம் போடுறாங்களோ, அது மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஒரு பயிர் பண்ணலாம், செடி வளர்க்கலாம், ஏதோ ஒரு மரம் வளர்க்கலாம், ஏதோ ஒரு விஷயம். உங்களுக்கு அதுக்கான வசதி இல்லை, வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினைக்க தேவையில்லை. இந்த இலக்கிய நிகழ்ச்சி நம்முடைய வயது முடிந்து விடவில்லை, வாழ்க்கை முடிந்து விடவில்லை, ஒரு புதிய பயணத்தை தொடங்கலாம் என்ற உத்வேகத்தை இங்கே நான் விதைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சான்றோர் பெருமக்களே, ஒரு அருவி இங்கே கொட்டி இருக்கிறது. மறைந்த முகமாமணி அவர்களும் அரங்கநாதன் அவர்களும் எப்பொழுதுமே என்னை பற்றி சொல்வார்கள், பிள்ளை பிடிக்கிறவன். அதாவது மேடையில யாராவது நல்லா பேசிட்டா அவங்களை எப்படியாவது அடுத்து இலக்கிய வட்டத்திற்கு நாங்கள் அழைக்கிற ஒரு வழக்கம் உண்டு. அந்த வகையில் நான் இவரை இப்பொழுது பிள்ளை பிடித்திருக்கிறேன். இவர் கணேஷ் முதன்மையான கடவுள். ஆனால் அவர் இலக்கிய வட்டத்தில் 500வது கூட்டத்திற்கு பிறகுதான் இங்கே வருகிறார். அவருடைய கருத்துக்களை இங்கே அவர் கொட்டினாலும் கூட முழுமையாக அவர்
கொட்ட முடியாத அளவுக்கு தணிக்கை செய்யப்பட்டிருக்கிறது காலத்தினுடைய சூழல் என்பது எனக்கு நன்றாக தெரியும். ஆகவே அவருடைய எண்ணங்களை விரைவாக சொல்வதற்காக ஒரு மணி நேரம் அவர் பேசுவதற்கான ஏற்பாட்டினை எங்கள் இலக்கிய இடத்தில் நாங்கள் ஏற்பாடு செய்து தருகிறோம். அன்று நீங்கள் வந்து உரையாற்ற வேண்டும் என்கின்ற அந்த வேண்டுகோளை உங்களுடைய சார்பாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். உங்களுடைய வரவேற்பு வாழ்த்துக்களோடு. அடுத்து இன்னொரு செய்தி, நான் அதுக்குதான் இங்க வந்த வேற நான் முதல்ல நினைச்சேன், இங்க ஒரு குரல் எழுந்தது, கலைஞர்களுடைய வசனத்தை தணிக்கை செய்து விட்டால் அது நின்றுவிடும் என்று யாரும் கருத வேண்டாம். பராசக்தி முதலிலே தோன்றுகிற பொழுது கலைஞர் அவர்கள் வசனம் எழுதினார்கள். அது அந்த படத்துல உங்களுக்கு தெரியும். கோயிலே புகுந்தேன், கோயில் கூடாது என்பதற்காக அல்ல, கோயில் கொடியவர்களின் கூடாரம் ஆகிவிடக்கூடாது என்பதற்காகத்தான். பூஜாரியை தாக்கினேன், அவன் பக்தன் என்பதற்காக அல்ல, பக்தி பகவேஷம் ஆகிவிடக்கூடாது என்பதற்காக என்னெல்லாம் அவர் பேசி வருவாங்க. அது மாதிரி வசனம் வரும். அதிலே கூட திடீர்னு ஒருத்தர் எழுந்திருப்பார், உனக்கே இவ்வளவு அக்கறை, யாருக்கும் இல்லாத அக்கறை, அது நேரடியாக பாதிக்கப்பட்டேன், நானே நேரடியாக பாதிக்கப்பட்டேன் என்று நடிகர் திலகம் அவர்கள் பேசுவார்கள். அது மாதிரி இப்ப அங்க கேள்வி எழுதினோடனே நான் இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது. கலைஞர்களுடைய உரையை அது பேசாத கல் என்று முடித்திருப்பார் கலைஞர்கள். பராசக்தியிலே அம்பாள் எந்த காலத்தில் பேசினார் என்று கேட்கிற போது அது பேசாத கல் என்று ஒரு சிவாஜி கணேசன் அவர்கள் பேசுவார்கள். அப்பொழுதிருந்த தணிக்கை உறுப்பினர் என்ன செய்தார், கருணாநிதி கடவுளை பேசாது கல் என்று சொல்ல வைத்து விட்டார் என்பதற்காக அதை சென்சார் செய்ய வேண்டும், அந்த காட்சியை நீக்க வேண்டும் என்று கேட்டார். உடனே கலைஞர் அவர்கள் சொன்னார்கள், அதை நீக்கினா உயிர் நாடியே போய்விடுவேன், நான் கடினப்பட்டு அந்த வசனத்தை எழுதியிருக்கிறேனே என்று கலைஞர் சொன்ன உடனேயே அந்த சென்சார் அதிகாரி கொஞ்சம் இறக்கப்பட்டு, சரி என்ன செய்யலாம், ஒண்ணு வேண்டாம், அந்த காட்சியை மட்டும் இருக்கட்டும், நீங்க அந்த ஒளியை மட்டும் நீக்கி விடுங்கள் என்று சொன்னார். உடனே அந்த திரையரங்கிலே முதல் நாள் காட்சியிலே ஓடி இருக்கும், இரண்டாவது முறை வருகிற போது அது பேசாது கல் என்கின்ற அந்த ஒளி வராது. ஆனால் திரையரங்கத்திலே மக்கள் எல்லாம் அது பேசாத கல் என்று சொல்ல வைத்த பெருமை கலைஞர்களை தாரும். ஆகவே கலைஞர்களுடைய வசனம் எந்த காலத்திலும் யார் நீக்கினாலும் அது தோல்வி அடையாது, வெற்றி பெறும் என்பதற்கு எடுத்துக்காட்டுத்தான் அந்த பராசக்தி அன்றிருந்த பேசிய வசனம் தடை செய்யப்பட்டாலும் அது புகழ்கொடி நாட்டியதை போல இப்பொழுதற்கும் புகழ்கொடி நாட்டும். அதனால் அவர் தணிக்கை உறுப்பினர் என்கிற வகையில் எதை நீக்கினாலும் வெற்றி பெறும் என்கின்ற செய்தியை உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி